வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை கருப்பாயூர்னியில ஒரு புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, 26க்கு 50ங்க. ஒரு அ அந்த மாரி உள்கட்டமைப்புல வருது. 26க்கு 50ன்றப்ப, அ ஒரு 1300 சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வந்துருதுங்க. இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தரைத்தளம், முதல் தளம் 2 சேர்த்து 2600 சதுரடிங்க இந்த வீடு. ஒரு 1,35,00,000 கோட் பண்றாங்க. நெகோஷியபிள்ங்க. ரேட்டு பேசிக்கலாம். டியூப்ளெக்ஸ் மெத்தட்ல வருதுங்க இந்த வீடு. ரோடு பாருங்க. இந்த மாரி ஒரு 24 அடி ரோடு வந்துருதுங்க. இந்த மாரி வருது. வீடு அமைப்பு நல்லா இருக்கு. தெற்கு பார்த்த வீடுங்க. வீட்ல இன்னும் வேலைகள் எல்லாம் இருக்கு. கார் பார்க்கிங் நல்லா இருக்கு. பெரிய கார பார்க் பண்ணலாம். பாருங்க. 10 அடி அகலங்க இது வந்து. நீளம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 கிட்டத்தட்ட இது ஒரு 15 அடி வரைக்கும் நீளம் இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல அழகா இருக்கு. டோர் பாருங்க. நல்ல தேக்கு மர டோரு. ஒரு கோட் மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கோட் இருக்கு. சரிங்களா? அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம். ஹால் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 250 சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஹாலுங்க. நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹாலு. அந்த ஹேண்ட் ரெயில் எல்லாமே மேலே வந்து ஹேண்ட் ரெயில் பார்த்தீங்கன்னா கைப்பிடியெல்லாம் தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. உள்ள கீழே அந்த கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டஃபன் கிளாஸ் ஒர்க்கு. கிச்சன்லாம் பாருங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கு. இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 120 சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய கிச்சனாக இருக்கு. கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்ல நேர்த்தியா அழகா பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன், மாடுலர் சிம்னி, இந்த ஃபேபர் இருக்கு பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இது புறமே வேலை ஜாமான் வச்சிருக்காங்க, எடுத்துருவாங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் வந்துருது. இது வந்து ஒரு 10க்கு 10 அளவுல இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்குறோம். அட்டாச் லெட்டின் பாத்ரூம் வந்துருது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துருது. வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது. இந்த மாதிரி இருக்கு. இது விண்டோ அந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி டோரே போட்டிருக்காங்க. ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டர் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த விளக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க. லேம்ப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. தெரியுதுங்களா? இது வந்து ஒரு 150 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நல்லா அழகா இருக்கு. அட்டாச் லெட்டின் பாத்ரூம். கபோர்டு ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கு. சுத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 அடிக்கு குறையாம இடம் விட்டுருக்காங்க. இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. வீட்டை சுத்தி 2.5 அடிக்கு குறையாம இடம் விட்டுருக்காங்க. ஸ்டெப்ஸ்ல எல்லாம் பாருங்க லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே கிரானைட் படிக்கட்டுகள் தாங்க. நல்லா இருக்கு. நல்ல பெரிய வீடுங்க. இது வந்து லிவிங் ஹாலு மேல. இங்கேயும் ஒரு டிவி வச்சுக்கலாம். பாருங்க. இதுவே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 200 சதுரடி இருக்கும். கீழே 2 பெட்ரூமு. மாடியில இது ஒரு 110 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமா இருக்கு. இங்கேயுமே டிவி ஷோகேஸ் வச்சிருக்காங்க.
பால்கனி இப்படி வந்துடுது. ஏரியா நல்லா அமைதியான ஏரியாவா இருக்கு. சுத்தி ரெசிடென்சியல் ஏரியா தாங்க, மக்கள் குடியிருப்பு பகுதியா இருக்கு. ஸோ அது வந்து டிவி ஹாலு. இது வந்து பெட்ரூமு. இது 150 சதுரடி இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்துடுது. மேலே இருக்க 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். எல்லா பெட்ரூமே இதில் மாஸ்டர் பெட்ரூமாக தான் இருக்குது. இதுவுமே 150 சதுரடி குறையாது. வேலைப்பாடுகள் எல்லாமே அழகா இருக்கு. இன்னும் வேலைகள் முழுசா நிறைவடையல. இது மொட்டை மாடிக்கு போகக்கூடிய வழிங்க. இது வந்து ஹேண்ட் ரைட்லேருந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. மேலே தட்டோடு வச்சிருக்காங்க. ஒரு 750 லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் இருக்கு. பாருங்க, சுற்றி வர வீடுகள் தாங்க. அருமையான இடங்க, அருமையான வீடு. சவுத் ஃபேஸிங்கு. அப்படியே பாருங்க, யானைமலை தெரியுதுங்களா? நான் ஜூம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டில் வந்து பார்க்குறப்ப எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? அது தெரியுது சரவணா ஸ்டோருங்க. இந்த தெரியுது பாருங்க, சரவணா ஸ்டோர்ஸ். சரிங்களா? பாருங்க, மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். மேலும் நம்மளுடைய சேனலுங்க, பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.